அவங்க வந்து கூப்பிட்டா நீ போயிடுவியா? என்னப்பா? இல்ல, நாளைக்கு கண்ணன் வந்து கூப்பிட்டா நீ போயிடுவியா? அப்பாவா காதலனான்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் அப்பாதான். ஆனா நல்லவனா கெட்டவனான்னு பார்த்தா நல்லவன் பின்னாடி தானே போக வேண்டி வரும். கண்ண அவன் என்ன பார்த்து ஆம்பளையான் கேட்ட அன்னைக்கு அவனை அறுத்து இருக்கணும்டா. அப்ப விட்டுட்டு வந்தது இப்ப கேவலம் ஒரு கிழவனை கூட அடிக்க முடியாம போச்சு. இன்னைக்கு நான் ஆம்பளைங்கிறத நிரூபிக்கிறேன்டா. எவ்வளவு தைரியம் தான் இங்கே வருவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேட்டுட்டு அடிங்க. என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. இருங்கடா இருங்கடா இருங்கடா, வயசான பார்ட்டிடா. வீடு தேடி வந்து கெஞ்சதுன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். என்ன மன்னிச்சிடுங்க. என் பொண்ணுக்கு வந்த லெட்டரை உங்க முறை பொண்ணுக்கு மாத்தி விட்டது தப்புதான். அதுக்கு காரணம் என்னோட இயலாமை. அதுக்கு இப்ப பிராயச்சித்த பண்ண வந்திருக்கேன். நீங்க உங்க முறை பொண்ணு அஞ்சலி மேல உயிரே வச்சிருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்காத கண்ணம் மேல உயிரா இருக்கா. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சார், நான் சொல்றது உண்மை சார். என்னடா உண்மை? உண்மை சார். பெருசு இப்படி விட்டு போடுது பத்தியா? வில்லன் கோட்டைக்கே வந்து வில்லங்கம் பண்ற. டேய், அஞ்சலி ரூம்குள்ளதான் இருக்கா, போய் கூட்டிட்டு வா. கிழன் சொல்றத அஞ்சலியும் கேட்கட்டும். கூப்பிட்டீங்களா மாமா? என்ன மாமா, என்ன விஷயம்? இவன் யார் தெரியுமா? உனக்கு லெட்டர் வந்ததுக்கு இவன் தாமா காரணம். இவன் பொண்ணதான் அந்த கண்ணை லவ் பண்றானா. ஆனா அந்த பெருசு என்ன சொல்லுது தெரியுமா? நீ கண்ணனை லவ் பண்றியா? அதுக்கு தான் இந்த பொறுக்கி உன் கண்ணு முன்னாடியே சமாதி கட்டலான்னு கூப்பிட்டேன். சார் சார், நான் சொல்றது உண்மை. அதனாலதான் நீங்க கண்ணனை வெட்ட வந்த போது இவங்க காப்பாத்தினாங்க. நிரூபிக்க முடியும் சார். நான் சொல்றது சத்தியம். போய் சொல்லாதடா. இல்ல, என்னால நிரூபிக்க முடியும். ஒரு நிமிஷம். நான் கண்ணனை லவ் பண்ணலங்கிறத இவன் கண் முன்னாடியே நிரூபிக்கிறேன். மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் சொல்றதெல்லாம் பொய்யின் ஆயிடும்ல. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. தம்பி, நான் போய் கிளம்பிட புக் பண்ணுறேன் தம்பி. அண்ணா, நான் போய் பத்திரிக்கை சாம்பிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், நம்ம கட்சிக்கு ஏற்பாடு பண்ணுறோம். வாங்கடா. நான் நகை செய்ய ஆசாரியை கூட்டு வந்துடுறேன். வாங்க. ஏய், ஜவுளி கடைக்கு கொண்டு வந்துடுறாங்க. வாங்கண்ணே, நீங்க வாங்க. கல்யாண பரிசா உன்னை கேட்பேன், கொடுப்பியா மாமா? கேளுமா, கேளு. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. இதுக்காக தானமா நான் இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். கேளு. எந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் வாழ்க்கையில விளையாடினானோ அவன் பொண்ணு உயிரோட இருக்க கூடாது மாமா. அவ தலையை என் முன்னாடி போட்டுட்டு என் கழுத்துல தாலி கட்டு மாமா. வாங்கடா, இவன் பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா. சார், நான் சொல்றத கேளுங்க சார். ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. சார் சார், என்ன சார் இது? என் பொண்ணை ஒண்ணும் செஞ்சிட சார். என் பொண்ணை ஒண்ணும் செஞ்சிடாங்க சார். கிழவன் கெட்டதுலயே ஒரு நல்லது பண்ணிருக்காண்டா. இவனாலதான் அஞ்சலி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. இந்த கிழத்தை கொளுத்தாம குப்பை தொட்டையில ஐயோ
என்ன சார் இது? வாங்க சார் ஆஸ்பத்திரி போலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், வீட்டுக்கு போலாம். சார் இப்படி அடிபட்டு காயமா இருக்கு, வீட்டுக்கு போலான்றீங்களா? வாங்க சார் ஆஸ்பத்திரி போலாம். வேண்டாப்பா, ஒரு பிரச்சனை. சார் உங்களுக்கு பிரச்சனையா? ஏன் சார் உங்க வீட்டு முன்னாடி அன்னைக்கு சாக்கடையெல்லாம் அள்ளி போட்டு நான் பிரச்சனை பண்ணப்ப நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம சைலண்டா இருந்தீங்களே சார். சார் உங்களை நல்லவங்களா பிரச்சனை வரா சார். வாங்க சார். யாருக்கான அடிபட்டு இருக்க, நீ வார்த்தையால அடிக்காத. வாங்க சார். சொன்னா கேட்கலையா? சார் நான் வேணா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணேன் சார். வேண்டாம், நான் சொல்ற இடத்துக்கு போ. டேய், நியாயப்படி நீ பேசிட்டு வந்ததை பார்க்கும்போது என் மகன் சொல்லிக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஏங்க புலம்பிட்டே இருக்கீங்க? அதான் கூப்பிட புறப்பட்டுட்டோம்ல, வாங்க. நீங்க இருக்கிற ஃபாஸ்டா பார்த்தா இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சுவீங்க போல இருக்கு. அட நல்ல ஐடியாவா இருக்கே. ஏங்க அப்படியே பண்ணிடலாங்க. சும்மா ரெடி, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும் கனவு கண்டுட்டு இருக்கான். நீ வேற வா. தம்பி, சாணக்கியத்தனை இருந்ததா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா சந்தோஷத்துக்கு தேவை உண்மை நேர்மைன்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணை காப்பாத்துங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க. நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. போலீஸ் கமிஷனர் நீங்க. சும்மா நின்று. சொன்ன கேட்க மாட்டேன். என்னடா அது? பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள தூக்கிட்டு வந்திருக்கீங்க. டேய், இத 6 பீஸா கட் பண்ணி ஆளுக்கு ஒண்ணா சாப்பிடுங்க. இருக்கடா. ஏய், போய் அண்ணிய கூட்டிட்டு வாடா. அவ கேட்ட கல்யாண பரிச அவ காலடியிலே போட்டுறேன். இத பாருடா, வீட்டுக்குள்ள இருந்தே அஞ்சலி கூப்பிடுறா. அஞ்சலி. என்ன அஞ்சலி பேசுவான்னு எதிர்பார்த்தியா? நான் கண்ணன் பேசுறேன். அண்ணா அண்ணி வீட்டுக்குள்ள எங்கமே இல்லண்ணே. எங்க இருக்கான்னு போய் தேடுறா. எங்க தேட சொல்ற? அவ இங்க இருக்கா. என் காதலிய நீ கருத்துட்டு போயிட்ட. உன் முறை பொண்ணு என்கிட்ட இருக்கா. அதுக்காக நீ கீதா கைய வெட்டுனா நான் இங்க அஞ்சலி காலை வெட்டுவேன். அவளை ஒரு துண்டாக்கினா இவளை 2 துண்டாக்குவேன். அதெல்லாம் யூசுவல். நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா ஒரு விஷயம், நீ சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட பொண்ணு, அதுவும் கல்யாண டேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்ட. கல்யாணம் நடக்கும். ஆனா என்ன, மாப்பிள்ள நீ கிடையாது. அதுக்கப்புறமும் நீ உயிரோட இருப்ப. நீ போன் பண்ணி கூப்பிட்டியேன்னு ஆசாசியா வந்தேன். கடைசியில அவளை காப்பாத்த என்ன யூஸ் பண்ணிட்டியே. நான் உன் மேல வச்சிருக்கிற காதல நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏய், எங்கடா இருக்க நீ இப்போ? நாங்க வரேன்டா. இப்பவும் சொல்றேன், நான் ஆம்பளை, நானே அங்க வரேன்.